السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் கருணைமிகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு அருமையான சகோதரர்களே, நாளைக்கு இந்த மஜ்லிஸ் இருக்குமா அப்படின்னு தெரியாது. இஷா இருக்குமா? இஷா இருக்குமா? என்னன்னா நீ சவுதியில பெற பார்த்துட்டேங்கிறாங்க, அப்படி எப்படி இருக்கும்? சரி, அதனால தேவையான சட்டத்தை பார்த்துருவோம். சதகத்துல் ஃபித்ரா, சரியா? அந்த சட்டங்கள் நமக்கு தெரியணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த சதகத்துல் ஃபித்ரானா முதல்ல என்னன்னு விளைவிக்கணும். சதக்கானா தெரியும், பொதுவான சதக்கா. சதக்கானா பொதுவான சதக்கா, தம் தர்மம் பண்றோம். இந்த சதகத்துல் ஃபித்ரா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இயற்கை தர்மம் அப்படின்னு. ஃபித்ரானா இயற்கைன்னு அர்த்தம். இயற்கை தர்மம் அப்படின்னு சொல்றோம். இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். எப்படி வருஷத்துக்கு ஒரு ரமலான் வருதோ அந்த மாதிரி சதகத்துல் ஃபித்ரா என்பது வருடத்திற்கு ஒரு முறை. அதுக்கு டைம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருநாள் தொழுகைக்கு முன்னாள். இதில் நல்லா குறிப்பு வச்சுக்கிடுங்க. பெருநாள் தொழுகைக்கு முன்னால், பெருநாள் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் யாருக்காவது முசாவா பண்ணி காசு கொடுக்குறீங்க, அசத்து முதலியாரை கொடுக்குறீங்க, அது சதகத்துல் ஃபித்ராவோட நியத்து பண்ணினால், நீங்கள் என்ன நியத்து ஸ்ட்ராங்கா பண்ணாலும் அது சதகத்துல் ஃபித்ராவோட போய் சேராது. ஒன்று விளையிக்கிட்டீங்களா? பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்கணும். ஹனஃபி மதபின் பிரகாரம் சுபுவுக்கு பின்னால் கொடுப்பது, சுபுகும் பெருநாள் தொழுகைக்கு பிட்வீன் கேப். இப்ப நம்ம பள்ளியில 8:45, 8:45. அப்போ சுபூடைய தொழுகைக்கு முன்னால, சுபூடைய தொழுகைக்கு பின்னால 8:45 தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால அதை கொடுத்துடணும். ஷாஃபி மதப்ல 2 நாள் 3 நாளைக்கு முன்னால கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மதப்பை எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாஃபியா தான் ஃபாலோ பண்ணணும், அனஃபியை தான் ஃபாலோ பண்ணல. ஏதாவது மதப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்க வசதிக்கு தோதாக. ஒரு விஷயம் புரிஞ்சா? சரி, என்ன அளவு? சரி, யார் யாருக்கெல்லாம் கடமை அளவு அப்புறம் சொல்றேன். யார் யார் மீதெல்லாம் கடமைன்னு சொல்லி சொன்னால், நோம்பு வச்சாலும் நோம்பு வைக்காட்டாலும் அவங்க சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். நோம்பு வச்சாலும் நோம்பு வைக்காட்டாலும் அவங்க சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். சதகத்துல் ஃபித்ரா என்பது பச்சை குழந்தை. இந்த ஒரு 2:30 மணி 3 மணிக்கு மிட் நைட்ல நம்ம வீட்டில் ஒரு புள்ள பிறக்குதுன்னு வைங்க, பேரனோ பேத்தியே பிறக்கிறாங்கண்டா அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். கல்யாணம் ஆகாத குமரு வீட்டில் இருந்துச்சுண்டா கல்யாணம் ஆகிற உரைக்கு அத்தா தான் கொடுக்கணும். கல்யாணம் ஆகிற உரைக்கு அத்தா தான் கொடுக்கணும். சதகத்துல் ஃபித்ராக்கு அத்தா தான் கொடுக்கணும். கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு, புருஷன் பார்த்துக்கிடுவாரு. அடுத்து, நிரந்தரமான வேலைக்காரிகள், முஸ்லிமான வேலைக்காரிகள் உங்க வீட்டுல இருந்தாங்க, வந்துட்டு போறவங்க இல்லை, இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு போறாங்கல்ல, அவங்க கணக்குல வர மாட்டாங்க. நிரந்தரமா அவங்க வீட்டிலேயே தங்கி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கும் நீங்க தான் சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். சரியா? நல்லா விளைவிக்கிறீங்க. இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஜகாத்துக்கு மட்டும்தான் அந்த 7 கூட்டம் 8 கூட்டம். நமக்கு இந்த சதகத்துல் ஃபித்ராவுக்கு யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒரே ஆளு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். இப்ப என் வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, 500 ரூபா 100 ரூபா போட்டு 500 ரூபா நம்ம பள்ளியில நிர்ணயம் பண்ணல. ஏன் பண்ணலைன்னு சொல்லி அந்த அளவை நான் காரணத்தை அப்புறம் சொல்லிடுவேன். ஜமாத்துலமாவில இருந்து 90 ரூபாய்ன்னு அனுப்பி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க. ஜமாத்துலமாவுடைய கணிப்பு அவங்க எந்த அடிப்படையில் போட்டாங்கன்னு தெரியல. 150 ரூபா. இந்த இவங்க ஊர்ல 150 ரூபா போட்டிருக்காங்க. எந்த ஒரு கீழக்கரையில. சரி, ஓகே. அடுத்ததாக, இந்த சதகத்துல் ஃபித்ரா நீங்க தொழுவு போகக்கூடிய நேரத்துல இந்த தெருவில் நிற்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு நீ கொடுத்தால் கூடும். ஆனா அவங்க முஸ்லீமா இருக்கணும். சலான் சொல்றவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது. இந்துக்கள் நல்லா அழகா சலான் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிம்பாங்க. சிலது நல்ல பழக்கம் பேரை கூப்பிட்டு சலான் சொல்லுவாங்க. சரியா? முஸ்லீமா இருந்தா கூடும், காஃபிரா இருந்தால் கூடாது. காஃபிரா இருந்தா கூடாது. அதனால சதகத்துல் ஃபித்ரா முஸ்லீம்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கிறோம். யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத விளங்கிக்கிட்டோம். அடுத்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும். பெருநாள் தொழுகைக்கு முன்னாள் கொடுக்கணும்.
சரி, அளவு என்ன? ஹனஃபி மதவில் 1 கிலோ 633 கிராம். 1 கிலோ 633 கிராம். ஷாஃபி மதவில் 2 கிலோ 400 கிராம். அது என்னது? ஹனஃபி ஷாஃபி எல்லாம் ஒரே மதவு தானே, ஒரே நபி தானே கேட்பாங்க. அவர் கேட்கறது இவர் கேட்கறாரு கேட்பாங்க. இது எப்படின்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சா அப்படிங்கிற ஒரு அளவு இருந்துச்சு. சா அப்படின்னு அளவு இருந்துச்சு. நாங்கள் தொழிற்கோதுமையிலிருந்து 1 சா கொடுத்தோம் நபியுடைய காலத்தில். ஒரு பாலாடையிலிருந்து 1 சாவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வரும். உரிச்ச கோதுமையா இருந்தால் 1/2 சாவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இந்த சாவுங்கிற அளவு ஹிஜாஸ்ல உள்ள அளவு, மக்கா மதினாவுல உள்ள அளவு. இதன் பிரகாரம் தான் 1/633. விளங்கிச்சா? சரி, அதுக்கு பின்னால குலஃபாய் ராஷிதீன்கள் அலி ரலியல்லாஹு பின்னால மக்கா மதினா முழுவதும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைக்கு வந்துச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கைக்கு வந்துச்சு. அவங்க சிரியாவில் மட்டும் கவர்னராக இருந்தவங்க மக்கா மதினாவுக்கு சேர்ந்து முழு முஸ்லீம் உலகத்துக்கும் அவங்க மலிக் ஆயிட்டாங்க. அதனாலதான் அவங்க மகன் அடுத்து வந்தாரு. உமையாக்கள், அது நல்ல வரலாறு விளங்கணும். உமையாக்கள் அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. முஆவியால இருந்தா உமையாக்கள் வர்றாங்க. முஆவியாவுடைய மகன் யசீத் வந்தாரு. அவர் கர்பலாவில் ஹுசைனை கொலை பண்ணாரு. அப்படிங்கிற அந்த முசீபத்தான ஒரு வரலாறு ஒன்று தொடரும். இந்த முஆவியா என்ன செஞ்சாருன்னா, சிரியாவுடைய அளவுல இப்படி கையால் அள்ளி போறது ஒரு முத்து. இப்படி 2 கையும் நல்லா நிரப்பமா அள்ளி இப்படி கொட்டுறது முத்து. சமீபத்திலே அந்த அளவு இருக்குது. இந்த ஜமீன்தார்களுடைய பார்த்தீங்கன்னா கையால தான் இப்படி அள்ளி கொட்டுவாங்க அந்த அளவு. சரியா? அந்த அளவை ஹிஜாஸ்ல கொண்டு வந்தார். ஹிஜாஸ்னா மக்கா மதீனாவுல கொண்டு வந்தார். அந்த அளவை அதை ரத்து பண்ணிட்டு, எதை சா ரத்து பண்ணிட்டு இந்த அளவை கொண்டு வந்தார். இந்த அளவு தான் 2400. இந்த அளவு தான் 2400. இதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு மதுஹப்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, 1 633 கொடுக்கணுமா அதை கொடுங்க, 2 400 கொடுக்கணுமா அதை கொடுங்க. ஆனா ஷாஃபி மதுஹப்ல ஒரு நிபந்தனை இருக்கு, காசு கொடுக்கக்கூடாது, பொருள் தான் கொடுக்கணும். கோதுமை தான் கொடுக்கணும், அரிசி தான் கொடுக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்கணும். நீங்க உங்க வீட்டில் அதிகமாக சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, கோதுமை கொடுங்க. சோறு சாப்பிட்றீங்கன்னா அரிசி தான் சாப்பிடணும், அரிசியை கொடுத்துடணும். சரியா? ஹனஃபி மதுஹப்ல காசு கொடுக்கலாம். சரி, இப்போ எவ்வளோ காசுண்டா, நீங்க என்ன அரிசி வாங்குறீங்க உங்க வீட்டில்? சிவாஜி அரிசின்னு வாங்கினா 75 ரூபா 1 கிலோ. மேக்சிமம் முஸ்லீம்கள் சிவாஜி வாங்கினா 75 ரூபா. இந்த 75 × 1 633 எல்லா பொருளையும் கால்குலேட்டர் இருக்கு, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தான் நாங்க தொகை எழுதலை. நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற முடிவு பண்ணி உங்க இஷ்டத்தை கொடுத்துக்கிறங்க. உங்க இஷ்டத்துல எவ்வளவு குடும்பத்துல எத்தனை இருக்காங்களோ அதை கவுண்ட் பண்ணிக்கிறங்க. தயவு செய்து சொல்றேன், முதல் நாள் இரவே யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. உங்களோட வேலைக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க தான், சுபு தொழுதுட்டு வாமா வீட்டுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு வர வச்சு ஒரு டீயை கொடுத்து இது ஃபித்ராவுடைய காசை பொடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. முன்னாலே முடிவு பண்ணிருங்க. அந்த நேரத்தில் போய் தடுமாறிட்டு இருக்காங்க. 10 ரூபா தாளா மாற்றி வச்சு நாங்கள் கொடுக்கணும், அது சதக்கா கொடுத்துருப்பாங்க. பெருநாள் காலையில் கொடுக்குறதா சதக்கா கொடுத்துருப்பாங்க. சதக்கத்துல் ஃபித்ரா தர்த்தீபா ஒரு ஆள் 2 பேருக்கு அப்படி மொத்தமாக கொடுத்துருங்க. இன்னும் சிறப்பு என்னென்னா, 2-3 பேருடைய சதக்கத்துல் ஃபித்ரா காசை போட்டு இறைச்சி நல்ல முஸ்லீம் தொழுகையான பொம்பளை உங்களுக்கு தெரிஞ்சாங்க, விதவையான பெண்கள் யாராவது தெரிஞ்சாங்கன்னா 3-4 பேருடைய காசை கூட இணைச்சு ஒரு ஆள் பொறுப்பெடுத்து அந்த காசை கொண்டு போய் அந்த அம்மாட்ட சுபோதுறது வீட்டில் கொண்டு போய் கொடுத்துறது இன்னும் சாலை சிறந்தது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? தெளிவாயிடுச்சா? அதனால இது சதக்கத்துல் ஃபித்ராவுடைய சட்டம். புரிஞ்சுதான்? அடுத்து பெருநாளைக்கு அசல் சொல்லுவாங்க. இருந்தாலும் இது வாட்ஸ்அப்பில் போகிறதுனால பெண்களுக்காக நான் சொல்கிறேன். பெருநாள் தொழுகைக்கு வரும்போது ஒரு பக்கம் வந்து விட்டு இன்னொரு பக்கம் போவது சிறந்தது. இப்போ உதாரணமாக நம்ம இந்த பிடாரியான கோயிலில் வந்துட்டு இந்த பக்கம் வர்றது அல்லது இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வர்றது சிறந்தது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்க. இது பெண்கள்கிட்டையும் சொல்லிடுங்க. சுபு தொழுதுல இருந்து பெருநாள் தொழுகை வரைக்கும் தக்பீர் சொல்லணும். பெருநாள் தொழுகை முடிஞ்சா தக்பீர் சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பெருநாள் தொழுகை முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போகும்போது தக்பீர் சொல்லிட்டு போகக்கூடாது. வருவோம் பெருநாளைக்கு வரும்போது மட்டும்தான் தக்பீர் சொல்லிட்டு வரணும். சரியா? வரும்போது எதையாவது ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு டீ காஃபியோ குடிச்சுக்கிறது சுண்ணத்து. சுண்ணத்துக்கு நீதி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது பெருநாள் தொழுகையினுடைய ஹுக்குமு. எல்லாவற்றிற்கும் மேலாக ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்பவுமே இமாம்கள் கடைசியில் ஒரு இக்கு வச்சு முக்கியமானதை சொல்லுவாங்க. பெருநாளுடைய இரவு, பெருநாள் தொழுகையுடைய இரவு இருக்குல்ல, இது துவா மக்பூல் ஆகக்கூடிய இரவு. 5 இரவுகள சிறப்பான இரவு. லைலத்துல் கத்ர் இரவு, பராத்துடைய இரவு, மேராஜுடைய இரவு,
பெருநாள் 2 பெருநாள் தொழுகை இரவுகள், 5 இரவுகள் ரொம்ப முக்கியமான இரவு, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு, அல்லாஹ் கூலி தரக்கூடிய இரவு. 30 நாளைக்கு நோன்பு வச்சதுக்கு, குரான் வந்ததுக்கு, தராவி தொழுகை கூலி, வேலை முடிஞ்சு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு மேஸ்திரியில் கொத்தனார்கள் கூலி வாங்கிட்டு போற மாதிரி அந்த இரவு தான். அந்த இரவுல போயிட்டு ஒரு சட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேக்சிமம் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி, நம்ம அல்லாவுடைய கருத்துல 10 நாள் நம்ம கியாமுல் லைல் தொழுதுருக்கிறோம், ஏதாவது ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ரா இருக்கும், இன்னைக்கு தொழுதுருவோம் 29. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதில் நம்ம எல்லாத்தையும் அடக்கி தான் கேட்குறோம், பொதுவான துவாவை தான் கேட்குறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் மக்பூல் ஆகிடும். இங்கே வந்தவங்க எல்லாருடைய துவாவும் மக்பூல் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். பெருநாள் பிற பார்க்கும்போது நம்ம எல்லாம் அன்று பிறந்த குழந்தைகளை போன்று ஆயிடுவோம். அது நம்பிக்கை வைங்க, சரியா? அடுத்ததாக அந்த இரவுல ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ணவே ஒரு 10 நிமிஷம் அல்லாட்ட கூலியை வாங்குறதுக்காக வேண்டி கையை வசதி அல்லாட்ட கூலியை கேளுங்க. பள்ளின்னு இல்லை, வீட்டில் சில பள்ளிகளில் குரான் மஜ்லிஸ்லாம் வைக்கிறாங்க, இங்கே எப்படின்னு தெரியல, நம்மளாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அப்படி இருந்தாலும் வீடுகளில் 10 நிமிஷத்தை ஒதுக்கி அது பின்னிரவை ஒதுக்கி கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கிறோங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸையும் நாம் ரமலான் முழுவதும் செய்த எல்லா அமல்களையும் ஏற்று அருள் புரிவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.